அதாவது அசாதாரணமான ஒரு விஷயத்த ஈஸியாக செய்யணும். சர்வசாதாரணமாக ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீ மிகப்பெரிய அறிவாளி ஆகணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ நிறைய புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நினைக்கிறோம். அறிவாளின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் புத்தகத்தை படிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் புத்தகம் படிப்பாங்க. கல்லூரி போகிற வரைக்கும். அதன் பிறகு புத்தகமே படிக்க மாட்டாங்க. ஏன்னா புத்தகம் படித்தா ஆனால் அறிவாளியாக இல்லையே, இப்போ அதுக்கு நிறைய புத்தகத்தை படிக்கணுமே, அப்போ நான் அறிவாளி இல்லை, புத்தகம் படிக்கிறவங்க தான் அறிவாளி, என்னால் அறிவாளி ஆக முடியாது அப்படின்னு நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா அறிவாளி ஆகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது, அசாத்தியமான ஒரு விஷயமா இங்கு இருக்கிறது. அப்போ அந்த அசாத்தியமான விஷயத்த ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக செய்து முடிக்கலாம். நீங்கள் எளிதாக அறிவாளியாக மாறிவிடலாம். எப்படின்னா, நாம் அறிவாளியாக தான் பிறக்கிற குழந்தைகள் என்ன முட்டாளாக பிறக்கிறாங்க? அறிவாளியாக தான் பிறக்கிறாங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளை முட்டாளாக மாற்றுது. அதனால தான் நம்ம ஏன் பள்ளிக்கூடம் போகிறோன்னா, நம்ம பிறக்கும்போது அறிவாளியாக பிறக்கிறோம். நாம் சாப்பிட்ற உணவு நம்மை முட்டாளாக மாற்றி விடுகிறது. அதன் பிறகு அந்த சாப்பாட்டுக்கு நம்ம அடிமையாகிறனால நமது அப்போ செயற்கையான அறிவை ஏற்படுத்துவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம். அப்போ செயற்கையான ஒரு அறிவாளியாக நீ ஆகணும்னா நீ ரொம்ப கஷ்டப்படணும். நிறைய புத்தகம் படிக்கணும், நிறைய தகவல்களை சேகரிக்கணும். இயற்கையான அறிவாளின்னு ஒன்று இருக்குது. அது உணவு கட்டுப்பாடு மூலமாக சாத்தியம். ஏன்னா உணவு தான், தவறான உணவுகளை சாப்பிட்றதே ஒரு முட்டாள்தனம் தானே. இப்போ தவறான உணவுகளை சாப்பிட்டதால் தான் நாம் முட்டாள்களாக மாறினோம் அப்படின்னா, தவறான உணவுகளை சாப்பிடுவதே ஒரு முட்டாள்தனம் தானே. அதை தேர்ந்தெடுப்பதே ஒரு முட்டாள்தனம் தானே. அப்போ அதை சாப்பிட்டா நீ முட்டாளாக தான் ஆவ. தவறான உணவுங்கிறது எது அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இதுதான் தவறான உணவு. தேனும் ஒரு தவறான, அது தேனீக்களுக்கான உணவு, அதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டால் அதனால தான் மனிதர்கள் முட்டாள்களாக ஆனார்கள். அதனால தான் மனிதர்களுக்கு செயற்கை அறிவை ஊட்டுவதற்கு பள்ளிக்கூடம் தேவை. ஏனென்றால் இந்த முட்டாள்களாக மாறியதற்கு காரணமான இந்த உணவுகளுக்கு மனிதர்கள் அடிமையாயிட்டாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, இதுக்கு அடிமையாயிட்டாங்க. முட்டாள்தனத்துக்கு அடிமையாயிட்டாங்க. முட்டாளானாலும் பரவாயில்ல, இந்த சாப்பாடு தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிட்டனால மனிதர்கள் முட்டாள்களாக ஆயிட்டாங்க. அந்த சாப்பாட்டிலேருந்து விடுபட்டு இது தவிர மற்ற காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டாலே அவங்க அறிவாளி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த காய்கறிகள், பழங்களை நீ பச்சையாக சாப்பிட்றனாலே, உப்பு போடாமல் சமைக்காமல் சாப்பிட்றனாலே அதுவே ஒரு அறிவாளித்தனம் தானே. கஷ்டமான விஷயம். அப்போ அறிவாளியாக இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான் இந்த வகையில். ஆனால் ஈஸி. உணவை மாற்றிட்டா போதும், நீ அறிவாளியாகிடலாம். இப்படி நீங்கள் அறிவாளி ஆகணும்னா உணவு கட்டுப்பாடு. செயற்கையான அறிவாளியாக வேண்டும். அதாவது இயற்கையான அறிவு உனக்கு இருக்கக்கூடாது. நீ ஒரு முட்டாள். அதான் இயற்கையான அறிவு. இயற்கையான அறிவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ முட்டாள். ஒரு முட்டாள் அறிவாளியாக ஆக வேண்டுமென்றால் செயற்கையான அறிவு. புத்தகத்தெல்லாம் படிக்கணும், நிறைய படித்தா பள்ளிக்கூடம் ஆராய்ச்சி பண்ணால் அவன் பெரிய அறிவாளி, செயற்கையான அறிவாளி. இயற்கையான அறிவாளி யார்? இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு மூலமாக. செயற்கையான அறிவாளியோட உணவு எது? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நூலகத்துலலாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க, புத்தகமாக படிச்சுட்ருப்பாங்க, சிகரெட் பிடிச்சிட்ருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தா நிறைய அறிவாளிகள் பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிச்சிட்டே புத்தகம் படிச்சுட்ருப்பாங்க. புகைப்பிடித்து கொண்டே ஐன்ஸ்டீன் கூட புகைப்பிடிக்கிற பழக்கம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐன்ஸ்டீனுக்கு கூட புகைப்பிடிச்சிக்கிட்டே ஆனால் அவர் தான் அறிவாளின்னு நம்ம சொல்கிறோம். புகைப்பிடிக்கிறது அறிவாளித்தனமா? உடம்பை கெடுத்துக்கிறது அறிவாளித்தனமா? அப்போ இல்லைல்ல. அப்போ அவங்க அடிப்படையில் முட்டாளாக இருக்காங்க. ஒரு செயற்கையான அறிவாளி தான், அவங்கள தான் நம்ம அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐன்ஸ்டீன்லாம் ஒரு செயற்கையான அறிவாளி. ஆனால் அடிப்படையில் அவர்கிட்ட ஒரு முட்டாள்தனம் இருக்குது. புகைப்பிடிக்கிறாரு. உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிற அறிவு அவர்கிட்ட இல்லை. உடலை அழிக்கின்ற அறிவு தான் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் அணுகுண்டை கண்டுபிடிக்கிறார். இந்த உலகை அழிப்பதற்கான அறிவு அவரிடம் இருக்கிறது. ஏனென்றால் அவரது உடலை அழித்து கொண்டு தான் அவர் அந்த அறிவை அழித்து கொள்கிறார். அப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த உலகை அழிப்பதற்கான அறிவு தான் இருக்கும். இந்த உடம்பை நீ பாதுகாக்கிறியா? அப்படிப்பட்டவர்களிடம்தான் இந்த உலகை பாதுகாப்பதற்கான அறிவு இருக்கும். அதனால் அறிவாளி ஆகிறது உணவு இயற்கை. என்னால் புத்தகம்லாம் படிக்க முடியாது, அந்த மாதிரிலாம். அப்போ அறிவாளி ஆகணும்னு எனக்கு ஆசை. அதே நேரத்தில் என்னால் புத்தகம்லாம் நாள் முழுவதும் புத்தகம்லாம் படிச்சுட்ருக்க முடியாது அப்படின்னா, அப்போ நீ என்னால் செயற்கையான அறிவாளியாக ஆக முடியாது, என்னால் புத்தகம்லாம் படிச்சுட்ருக்க முடியாது. அதே நேரத்தில் நான் அறிவாளி ஆகணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது. என்னால் தாழ்வு மனப்பட நான் ஒரு முட்டாளாகவும் வாழ முடியாது, என்னால் செயற்கையான அறிவாளியாகவும் ஆக முடியாது. ஏன்னா செயற்கையான அறிவாளி ஆகணும்னா
அதுதான் பள்ளிக்கூடம் கல்லூரி அப்படின்னு படிக்கிறாங்க பயங்கரமாக, புத்தகம்லாம் படிக்கிறாங்க. புத்தகம்லாம் நாள் முழுதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் செயற்கையான அறிவாளி ஆக முடியும். என்னால் முடியாது அப்படின்னா முடியாது. அதே நேரத்தில் என்னால் முட்டாளாகவும் இருக்க முடியாது அப்படின்னா நீ என்ன பண்ண, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து இயற்கையான அறிவாளியாக மாறிவிடு. செயற்கையான அறிவாளிங்கிறது என்னது, உணவு கட்டுப்பாடு அவங்ககிட்ட இருக்காது. அப்போ அவங்க புத்தகம் படிப்பாங்க, புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க. புத்தகம் படிக்கிறவங்கலாம் பாருங்கள், அவங்களால உணவெல்லாம் கட்டுப்பாட்டோடலாம் இருக்க முடியாது பெரும்பாலும். அப்படி இருக்கும் அப்போ செயற்கையான அறிவாளிக்கான ஒரு உணவு. அப்போ இயற்கையான அறிவாளி எது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலை, காளான் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட வேண்டும், சமைக்காமல் சாப்பிட வேண்டும். எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை தான் நீங்கள் வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடித்து விட்டால் இயற்கையான அறிவு உங்களிடம் இருக்கிற இயற்கையான அறிவுக்கான கதவு திறந்துவிடும். இயற்கையான அறிவாளியாக நீங்கள் மாறிவிடலாம். பாருங்கள், ஒரு அசாதாரணமான ஒரு விஷயத்தை சாதாரணமாக நீங்கள் பண்ணிட்டீங்க. அறிவாளி ஆகணும் அப்படிங்கிறது பெரிய அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது. ஆனால் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பள்ளிக்கூடம் போகாமலேயே, கல்லூரி போகாமலேயே, புத்தகங்களை படிக்காமலேயே நீங்கள் அறிவாளியாகலாம், மிகப்பெரிய அறிவாளியாகலாம். எல்லாரை விட, இந்த உலகத்தில் உள்ளவிட எல்லாரை விட பெரிய அறிவாளியாகலாம். அப்படின்னா அதற்கு உணவு கட்டுப்பாடு. நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள், காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்கள், உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் சாப்பிடுங்க. அதுவே ஒரு அறிவாளித்தனம் தானே. நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட்றீங்க, மாமிசம் சாப்பிட்றீங்க, மீன், முட்டை, பஜ்ஜி, சமோசா, இது ஒரு முட்டாள்தனம் தானே. அப்போ உணவில் இருந்து தான் நீ உண்ணுகிற உணவை வைத்து நீ முட்டாளா இல்லையான்னு தெரிந்து கொள்ளலாம். அப்படி முட்டாளானவங்க தான் தன்னை அறிவாளியாக, அந்த முட்டாளானவங்க இருக்காங்களா, இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகி முட்டாளானவங்க இருக்காங்கல்ல, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதே ஒரு முட்டாள்தனம் தான். அப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்களே, என்னால் இந்த உணவுகளுக்கு நான் அடிமையாயிட்டேன், இதிலேருந்து என்னால் விடுபட முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நான் எப்படி அறிவாளியாகிறது? அதுக்கு தான் புத்தகம். முட்டாள்களை அறிவாளியாக மாற்றுவதற்காக தான் அந்த புத்தகங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் தேவைப்படுகிறது. அப்போ இயற்கையாகவே நீ இயற்கையாகவே அந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டால் நீ இயற்கையாகவே அறிவாளி தான். தவறான உணவுகளுக்கு அடிமையான முட்டாள்கள் எப்படி அறிவாளிகளாக மாறுவது அப்படின்னா, அவர்களுக்குத்தான் பள்ளிக்கூடம், புத்தகம், இது போன்ற நூலகங்கள் இது மாதிரி இருந்தால் அவங்க செயற்கையான அறிவாளியாக மாறலாம். இயற்கையாகவே நாம் அறிவுடையவர்கள் தான். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதே அறிவுடைய ஒரு செயல் தானே. அப்படின்னா அதே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் நாம் இயற்கையான அறிவாளியாக மாறிவிடலாம். புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமலே அறிவாளியாக மாறிவிடலாம்.